ஆசிரியத்தார், சங்கீத பகுதி ஆசிரியத்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். 19/7/2026 இந்த ஞாயிறு 6வது அதிசய 2 பகுதியில் தேவடைய செய்தியை கொடுக்க தேவ செய்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். அல்லேலூயா. எடுப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் பக்கம் 150 புதிய ஏற்பாட்டில். யோவான் எழுதின சுவிசேஷம் இங்கிலீஷ்ல வாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். தத்துவாச்சலாம். நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பட்ட சத்தம் வரக்கூடாது. நல்லா இருந்துட்டீங்களா எல்லாரும்? யோவான் 14:30 இயேசு சொல்றாரு, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. கவனி, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி, இந்த வேலூருக்கு அதிபதி இல்ல, தமிழ்நாட்டுக்கு அதிபதி இல்ல, இந்திய தேசத்துக்கு இல்ல, ஆசியா கண்டத்துக்கு இல்ல, உலகத்துக்கே அதிபதி வரானாம் இயேசு கிட்ட. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் அவனுக்கு எவனுக்கு? உலகத்தின் அதிபதி பிசாசு. இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? ஆமா, இந்த உலகத்தின் அதிபதியா இந்த ஆதாம் ஏவாளும் பிசாசு கிட்ட தன்னுடைய அதிகாரத்தை பிசாசு கொடுத்ததுனால இந்த உலகத்துக்கு அவன் அதிபதி ஆயிட்டான். அவனுக்கு இயேசு சொல்றார், என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை என்ன அர்த்தம்? அவன் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. கையை தட்டி அல்லேலூயா. அவனுடைய சரக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அவன் ஒண்ணுமே உன்னை செய்ய முடியாது. அவன் சரக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கணும். அவனுடைய காரியங்கள் உங்ககிட்ட இல்லாம இருந்தா, ஒண்ணுமே இல்லாம இருந்தா அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்கிலீஷ்ல படிப்பா. சத்த வாசம் சொல்லி. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் அந்த மாதிரி நம்ம சொல்லணும். இயேசு சொன்ன மாதிரி நம்ம சொல்றதுக்காக தான் இயேசு இந்த ஆவியானவர் எழுதி வச்சுக்கிறார். இயேசு மட்டும் சொல்லிட்டு அவர் மட்டும் அப்படி வாழ்ந்துட்டு அப்படி பரலோகத்துக்கு போறதில்ல. நம்மளும் இயேசு மாதிரி சொல்லணும். இந்த உலகத்தின் அதிபதி விசுவாசம் வரும். என் பேர் துளசிராம, 24/7 காலையிலிருந்து டெய்லி இந்த உலகத்தின் அதிபதி வந்துகிட்டே இருக்கிறான். துளசிராமன் முன்னாடி வந்து நிற்கிறான். துளசிராமன் கிட்ட பிசாசுடைய சரக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால பிசாசு என்ன சுத்தி சுத்தி வர்றான். அவன் சரக்கு என்கிட்ட இல்லாதனால அவன் என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. அதே துளசிராமன் கிட்ட உலகத்தின் அதிபதி வந்து அவனுடைய சரக்கு என்கிட்ட இருந்தா உள்ள வந்து குடி குத்தனமா இருந்து பிசாசு அவனுடைய காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேற்றிடுவான். பிசாசு எதியாவது நல்லது செய்வான். பேரே பிசாசு. அவனுக்கு நல்லது செய்ய தெரியுமா? அப்போ பிசாசாரவனுடைய சரக்கு எனக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் எனக்கு வந்து நல்லது செய்ய மாட்டான். என்ன திருடி கொண்டு அழிச்சுட்டு இருப்பான். டேஞ்சர், சீரியஸான விஷயம். அப்போ இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அதுக்காக தான் நம்ம இயேசு கிட்ட வந்துக்கிறோம். இப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதி மனிதரை தேவர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷரை உண்டாக்குவோமாக, அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லா விஷயத்தையும் கனியை புசிக்கலாம். அதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? பறிக்க கூடாது, புசிக்க கூடாது. புசிக்க நாளில ஆமா மேப்படியா பிசாசு வந்து சாகச்சிடும், அவங்கள மரணம் வந்துடும். அதனால அதை என்ன பண்ணாதீங்க, அந்த கனியை தொடாது சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? ஆனா ஆதாம் ஏவாளும் எவ்வளவு நாள் அந்த கனியை பறித்து புசிக்காம இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா அது வரைக்கும் பிசாசு என்ன பண்ண முடியல, அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா
மாலை மழை நேரத்தில் பரலோகத்திலிருந்து தேவன் வருவாராம் ஏதேன் தோட்டத்துக்கு. அவங்களோட உலாவம்படி போட்டு பற்றி 1, 2, 3 எல்லாம் வாசிக்கணும். நான் சொல்றதெல்லாம் வாசிக்கணும். அப்புறம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். மாலை மழைகிற நேரத்தில் பரலோகத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் ஆதாம் ஏவாளோடு பேசும்படி வருவார். வந்தா நல்லா பேசுவாங்க, நல்லா ஜாலியா இருப்பாங்க. ஏதேன் தோட்டம் குட்டி தேவன்னா என்னது கெட்டதே செய்ய மாட்டாரு. குட்டி சொர்க்கமா வச்சிருந்தாரு ஏதேன் தோட்டத்தை. அங்க புண் விளைந்தது, அங்க ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்க கோர்ட் இல்லை, அங்க ஜெயில் இல்லை, அங்க மரணம் இல்லை, வியாதி இல்லை, கல்லறை தோட்டம் எதுவுமே இல்லை. அந்த ஏதேன் தோட்டம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை தேவனோடு இருக்கிற வரைக்கும். அப்போ ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சற்கடியிலே இருக்கிற வரைக்கும் அந்த பிசாசு என்ன பண்ண முடியல. அந்த ஆதாம் ஏவால ஒன்னும் பண்ண முடியல. வந்து பாக்குறான், 2 பேரும் ஜோராகிறாங்கல்ல. இந்த ஆதாம் ஏவாள் யார்? இந்த ஆதாம் யார்? இந்த ஏவாள் நீதான். ஆண்கள் எல்லாம் யாரு? பெண்கள் எல்லாம் யாரு? ஒரு ஆணு ஒரு பெண் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்க ஆதாம் ஏவாள் இருந்து வந்தவங்க தான். எங்க அப்பா ஒரு ஆதாம், பேருதான் ராமு. எங்க அம்மா ஒரு ஏவாள், பேருதான் ராணி. எல்லாருக்கும் ஒரே பேர் என்ன? ஆதி மனிதராங்க, ஆதாம் ஏவாள். அதுக்கப்புறம் பேரு பல பேரு, சில பேரெல்லாம் வாயிலுக்கு நோயில் அது மாதிரி எல்லாம் பேர் வச்சுக்கினாங்க, என்னென்னோ பேரு. அப்போ எங்க அக்காவுக்கு சரஸ்வதி, எங்க அக்கா இருக்குது சரஸ்வதி, எங்க தங்கச்சி லட்சுமி, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் வெங்கட்ராம். பேரு பாரு எப்படி இருக்குது. அப்புறம் முஸ்லீம்ல இப்படி பல பேரு, முனிசாமி, கந்தசாமி, வெங்கடசாமி, மல்லிகா, புஷ்பால், ரோஸ்லின், என்னென்னோ பேரு. ஆனா எல்லா பேரும் ஒரே பேர்ல போய் முடியுது, ஆதாம் ஏவாள். அப்போ அந்த ஆதாம் ஏவாளும் இந்த பிசாசு ஏதேன் தோட்டத்துல வந்து பாக்குறான். நம்ம சரக்கு ஏதாவது அவங்கள ஒரு ஜீவ விச்சற்கடியிலே இருக்கிறாங்க. பரலோகத்திலிருந்து வராரு, அவருடைய சரக்கு ஏற்கனவே ஜீவ சுவாசத்திலிருந்து ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கல்லே வைக்கிறதுனால அவர் வர்றாரு. அவர் எல்லா நன்மையும் செய்யறாரு. ஆதாம் செய்யறாரு இல்ல தேவனாகத்துல. இப்ப பிசாசு பார்த்தா, என்னடா அது, நம்ம சரக்கை எப்படியாவது இந்த ஏவாளுக்குள்ள வச்சிருந்தோமே, அப்பதானே அவளுக்கிட்ட நம்ம போக முடியும் சொல்லி என்ன பண்றா. ஒரு நாள் ஆதாம் தூக்கிட்டானா என்னன்னு தெரியல, நல்லா தூக்கி போகும்போது இவன் தனியா போறான். போகும்போது பிசாசு என்ன சொல்றா, இவகிட்ட நம்ம போய் இவளை கெடுக்கணும்னாக்கா நம்ம சரக்கு அவளுக்குள்ள இருக்கணும். இப்ப ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவ வச்சிருக்கல தேவனுடைய வார்த்தைப்படி இருக்கிறதுனால தேவநாயகத்துக்கு போயிட்டு அந்த ஏதேன் தோட்டம் நல்லா இருக்குது. இப்ப நம்ம அவங்க வாழ்க்கையில போய் போகணும்னா நம்ம வார்த்தை கேட்டு நம்ம கனி என்ன பண்ணோம், நம்ம கனி வைக்கணுமா இல்லையா பிசாசு. அதனால என்ன பண்ணா, தேவன் இந்த கனியை புஷிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? ஆமா, புஷிக்க கூடாது சொன்னாரு. புஷிக்கும் நாளிலே நீங்க தேவர்களை போல அவன் சொன்னாரு. அவன் சொல்றான் தேவர்கள் போல ஆகுன்னு அவன் சொல்றான். இந்த கனியை புஷி அது தேவன் விரும்பல அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றான் ஏற்கனவே தேவர்களை போலதான் பார்க்கிறோம் அப்படி. ஆனா அந்த கனியை புஷிக்கும் நாளிலே தேவர்கள் போல இந்த யாரு போல மாட்டாங்க, பிசாசு போல மாறுறாங்களா இல்லையா? ஏன்னா அவனுடைய வார்த்தை கேட்டு அவன் கனியை சாப்பிட்டா நன்மை தீமை உள்ளவளாம. தீமை வந்துச்சு பாரு, தீமைன்னா கெட்ட காரியங்கள். அப்போ ஏவாள் என்ன பண்றா, அது பார்வைக்கு இன்பமும் புஷிப்புக்கு நலவுமா இருந்துச்சான். அப்படின்னா சொன்னா என்ன பண்ணா, அவன் சித்த சுயாதீனம் கொடுத்திருந்தாரு. அது பறிக்கவும் பறிக்கலாம், புஷிக்காமலும் இருக்கலாம். ரோபோட்டு மாதிரி இருந்தா எப்படி இருக்கா, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கான். ரோபோட்டு மாதிரி மனுஷன் உண்டாக்கல, சுயாதீனமா நீ பறித்து புஷிக்கவும் புஷி சாகவும் சாகலாம். நீ பறிக்காமலே ஏதேன் தோட்டு சொந்தமாக இருந்தா மனுஷன் உண்டாக்கல. இப்போ ஒரு குழந்தைய பெற்றுட்டு டீ குத்தாதான் போற மாதிரி டீ குத்தாதான் வர மாதிரி இருந்தா எப்படி நல்லா இருக்குமா? சுயாதீனமா போ அப்படின்னு தான் மனுஷன் உண்டாக்குனாரு. அதனால தான் மனுஷன் நம்ம ஜாலியா இருக்கிறோம், நம்ம விருப்பத்தெல்லாம் ஜாலியா நம்ம செய்யறோம். அது மாதிரி தன்னோட சித்த சுயாதீனத்தை இந்த ஏவாள் என்ன பண்ணா, சரி அவரு புஷ்கவும் புஷ்கலாம் புஷ்கம் அப்படின்னு சொன்னாரு சொல்லி சுயாதீனம் கொடுத்ததுனால இவ பிசாசு வார்த்தை கேட்டதா கேட்டு என்ன பண்ணா, தேவன் என்ன சொன்னார், அந்த கனியை பறிக்காதே புஷ்காதே. இவனா அவன் என்ன சொல்றான், புஷிக்குனாலே நீ தேவனை போல மாறின்னு சொல்றான், போய் சொல்றான் பாருங்க. அப்போ பறித்தால் அந்த கனி என்ன பண்ணா, புஷித்தால். புஷிக்கு எதுக்கு புஷிக்க சொல்றான், அவன் சரக்கு இவனுக்குள்ள இருக்கணும்.
அப்புறம் இவன் எது போயிட்டா பண்ணா புருஷன்கிட்ட கொடுத்து அவனும் நன்மை தீமை கனிய புசிக்கிறானா இல்லையா? இப்போ உள்ள மானிட்டர் உள்ள நன்மையை தீமை வந்துட்டதுனால அந்த உலகத்தின் அற்புதி வந்து 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 இதயத்துல உட்காந்துக்கிட்டு குடியும் குத்தமா இருந்து அவன் சுபாவத்தெல்லாம் டவுன்லோட் பண்றான். கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, வியாதி, பிசாசு வியாதி கொடுக்குறான், சாபத்தை கொடுக்குறான். இந்த கனியை புஷித்ததுமா அவங்க பயந்து ஓடுறாங்க, ஒழிக்கிறாங்க. அப்புறம் தேவநாயக கத்தர் மாலையில் தான் ஆதாமத்தாலும் ஏமாலத்தாலும் எங்க ஓடுறாங்க, ஒழிக்கிறாங்க. கேட்கறாங்கல்ல, இல்ல ஆதாம் கேட்கிறா தேவநாயக ஆதாமே ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? அவன் என்ன பண்றா? பயந்து ஒழிக்கிறான். அதெல்லாம் போய் 3 வருஷத்தை படிக்கணும் வீட்டுல போய் இன்னைக்குள்ள பட்சம் ஆதியாக 1, 2, 3. இப்போ நன்மை தீமை கனி உள்ள சாப்பிட்டதுன்னு பிசாசு சருக்கு ஆதாம் மேவாளுக்கு என்ன ஆயிடுச்சு? வந்துச்சா? அப்ப பிசாசு சருக்கு இருக்குதா? நன்மையும் தீமையும் இருக்குதா? என்ன சொல்றான் மனுஷன்? பைபிளே படிக்க தெரியாது, யாரு படிச்சே இருக்க மாட்டான் வாழ்க்கையில. நான் நல்லவனுக்கு கெட்டவனுக்கு சொல்றானா இல்லையா? உண்மையிலே நான் படிக்க உங்களை மாதிரி இருக்கும்போது இந்த வார்த்தை நிறைய யூஸ் பண்ணிக்கிறேன், நானே யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட மோதாத, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். எப்படி என்னன்னா அந்த நல்ல கட்டி கெட்ட கட்டி சாப்பிட்டு தான் நம்ம மனுஷன் பிறகுறான். சாகவே பிசாசு கிடைச்சிச்சா? பிசாசு வருவானா? காலமெல்லாம் வந்துட்டு இருப்பான். கட்சியில போராடி போராடி தான் அவனு பிசாசோட போராடி, வியாதியோட போராடி, கவலை, வெறுப்பு, கசுப்பு, தரித்திரம், அவனோட வெக்கம் மனுஷன் போராடுறானா இல்லையா? இப்படியே போயிடுச்சு. இப்போ இயேசு வரா. இயேசு கன்னி மரியாதை வயதுல புதிய ஏற்பாட்டுல ஆதாமின் வித்துல பிறக்கல. நம்ம ஆதாம் வியாபார மூலமா நம்ம பிறக்கும் போது அந்த ஆதாம் வியாபாரம் சாப்பிட்ட அந்த கனி நமக்குள்ள ரத்தத்துல கலந்துருக்குது. பாவமும் நன்மை தீமையும் சாகவே அதான் பாவம். தேவடைய வார்த்தை மீறி விசுவாச வார்த்தை கேட்பதான் பாவம். அப்போ பாவமும் மரணமும் நமக்குள்ள இருக்கிறதுனால பாவம் செய்கிற பிசாசினால் அப்போ பிசாசு உரிமையா வரான். நான் நீ என்னுடைய ஆளு, நான் உரிமையா உன் வாழ்க்கையில ஈடுபடுவேன். உன் தொழில், உன் வியாபாரம், உன் குடும்பம், உன் எதிர்காலத்துலாம் நான் கட்டத்தான் செய்யணும்னு சொல்றான். உரிமையா வரான். தடுக்க முடியுதா? தடுக்க முடியல. ஏன்னா அந்த கனியை சாப்பிட்டு நம்ம வந்ததுனால அவனுக்கு உரிமை இருக்குது நம்ம மேல. மனுஷன் நல்லா இருக்கணும் தான் விரும்புறான். ஆனா ஆதாமுக்குள்ள பிறந்ததுனால இந்த நன்மை தீமை, நல்ல சுபாவம் கேட்ட நல்லவன் நன்மை தீமை அதுல கட்டில் இருக்க அது எல்லாம் கெட்ட காரியங்குது. பாவம், மரணம், வியாதி, பகை, கசப்பு, வைராகி எல்லா சுபாவம் இல்லை மனுஷனுக்கு. எல்லாம் இருக்கிறதுனால இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்றான்? உரிமையா வந்துடுறான், வந்து எல்லா வேலையும் பார்த்துடுறான். ஆனா இயேசு ஆதாம் ஏவாள் ஒரு தாய் தகப்பன இணைந்து நம்ம பிறந்தோம். ஆதாம் ஏவாள் போல பிறக்கிறோம். ஆனா இயேசு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நான் நிச்சயதார்த்தம் இருக்கும் போது திருமணமே ஒன்றும் நடக்கல. நிச்சயத்திருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அந்த கர்ப்பவதியாகி ஆதாம் வித்திலே வரல, பிறக்கல. அவர் ஆதாம் வித்தே படல, தேவ வித்திலே அவர் என்ன பண்றாரு? கன்னி மரியாதை வயிற்றுல பிறந்ததுனால அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள். தேவதூதன் சொல்றானா இல்லையா? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அப்போ இயேசுன்னா என்னன்னா அவர் நன்மை தீமை வித்தில பிறக்கல, நம்மள மாதிரி பிறக்கல. அதனால்தான் இயேசு சொன்னாரு, படிங்க யோவான் 14:26. இனி நான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னா என்னன்னா நன்மை தீமையே இல்லை நானுன்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? ஆதாம் வித்துல பிறகு. ஆதாம்னா யாரு? நன்மை தீமை கனியை புஷிட்டு அப்படியே பாவத்திலே பிறந்து அப்படியே வந்தவங்க தான் நம்ம. நன்மார்க்கம், துன்மார்க்கம், நல்லவன், கெட்டவன், சுயநீதி, அநீதி, பாவம், கண்களில் நிச்சயம், மாச்சியம் இதெல்லாம் உருவாகி கருவாய் தான் மனுஷன் பிறகுறான் நன்மை தீமையில. அதனால சுலபமா வந்துடுறான். சிறிய வயசு, வாலி வயசு பிசாசு போடுறான். பிசாசு தொல்லை இருக்குது. படிச்சவன் படிக்காத, ஏழை பணக்காரன், சினிமா கலைஞர் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதா இல்லையா? கொள்ளை நோய் எல்லாருக்கும் வச்சா இல்லையா? ஆபத்து விபத்து எல்லாருக்கும் வந்தா இல்லையா? மரணம் எல்லா குடும்பத்திலும் வந்தா இல்லையா? சாபம் படிச்சவங்க மட்டும் வந்தா? படிக்காதது வருது, படிச்சவருக்கு வருது, வருவது அவமானம் வைக்க எதோ இப்ப வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஏசு என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியில ஒரு ஆணின் வெத்தில தாய் தகப்பன் பரிசுத்த ஆவியில அந்த கன்னி மரியாதை வயிற்றுல பரிசுத்த ஆவினால கருத்தரிக்கிறார். அதெல்லாம் தெரியல உங்களுக்கு? ஏசு பிறப்பின் போது அந்த செய்தியெல்லாம் கொடுக்குறோம்.
கன்னி மரியாள் கேட்கிறா, புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியின் மேல் நேரிடோ உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் பொழுது தேவனுடைய குமாரன் என்ன பண்ணும்? அப்போ பரிசுத்த ஆவியிலே கருத்தரிக்கிறான். இது தேவனே அதை செய்தார். அப்போ ஆதாமின் வித்து அந்த நன்மை தீமை வித்துல பிறக்காதனால தேவனுடைய வித்தில பரிசுத்த ஆவியிலே கருத்தரினால அவர் சொன்னாரு, நான் நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன் கிடையாது. நல்லா கவனி. நான் யார்? இயேசு என்ன சொன்ன? நானு நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. இயேசு என்ன சொன்ன? நானே வழியும் சத்தியமா சொன்னாரா இல்லையா? அதான் அவர் ஜீவ விருட்சத்தின். அதுதான் அததான் ஏதேன் தோட்டத்துல இந்த ஆதாமை அவர் ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கல்ல வச்சாரு. இப்ப இயேசு அந்த ஜீவ விருட்சத்துக்கல்லையா பிறக்கிறார். பரிசுத்த ஆவியில கருத்தரித்து இப்போ பிறகுறதுனால பிறக்கும் போதே இயேசு கொலை செய்ய ஏரோது வகை தர்றான். அங்கேயும் என்ன பண்ண முடியல, இயேசு கொலை பண்ண முடியல, காப்பாற்றப்பட்டாரா இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இந்த உலக பிசாசு வர அந்த இயேசு ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? எதுக்கு பண்ண முடியல? அவருக்குள்ள நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் கிடையாது. இயேசு இயேசு ஜீவன் உள்ளவன். கையத்தட்டு அல்லேலூயா. இயேசு யாரு? ஜீவன் உள்ளவன். அல்லேலூயா. இயேசு அந்த ஸ்லாங் எப்படி சொல்லியிருப்பாரு? யாரையாவது பார்த்தா இயேசு என்ன சொல்லியிருப்பார்? நம்ம யாரையாவது பார்த்தா, டேய் நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். லேடிஸ் என்ன சொல்ற? டேய் நான் நல்லவனுக்கு நல்லவா, கெட்டவனுக்கு சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரி இயேசு என்ன சொல்லியிருப்பாரு? அவர் எப்படி பேசியிருப்பாரு? நல்லவர்கள் கெட்டவர்கள் சொல்லியிருப்பாரு, நான் நல்லவனுக்கு ஜீவன் உள்ளவன், கெட்டவனுக்கு அவ்வளவுதான். கையாட்டு. இந்த ஒண்ணு சொல்றதுக்கு தான் இயேசு நம்ம ஏத்துக்கிறோம். கவனி, நீ இப்படி சொல்லணும், டேய் நான் நல்லவனுக்கும் ஜீவன் உள்ளவன், கெட்டவனுக்கும் ஜீவன் உள்ளவன். உலகம் ஃபுல்லா நல்லவன் கெட்டவங்கிறா. உலகத்துல அத்தனை பேர் உன்னை ஜெயிக்க முடியாது. அத்தனை நல்லவன் கெட்டவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவன் தர உலகத்துக்கு ஊத்தினா இயேசு பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. உங்களுக்கு கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இருக்கணுங்க, இயேசு யாரும் வந்தாலும் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அதை பார்த்தா பிசாசு அண்ட கசாயம். பிசாசு அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. அதனாலதான் ஜீவனை குத்துட்டு போனார் சிலுவையில எல்லாருக்காக. பாவம் மனுஷா அக்கிரம் மனுஷா ஒரு பாவத்தை நீக்கிறதுக்காக, அந்த நன்மத்தையும் மரியத்துக்கு பாவட்டு மரணம் நீக்கிறதுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன்னு சொன்னாரு. குத்தார சிலுவையில இதாவே இவங்களுக்கு அப்போ அந்த ஜீவனை உங்ககிட்ட குத்துக்கிறாரு. இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? நான் நன்மத்தையும் அறிவித்தாங்க அதே தான் இருக்க போறேன்னாக்கா, இரு உலகத்தின் அதிபதி வருகிறான், வந்துட்டே இருக்கிறான். சிறிய வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, புதித்த வயசெல்லாம் வாய்நாளெல்லாம் வந்துட்டே இருக்கிறான். வந்து என்ன பண்ணுவோம்? திருடவும் கொள்ளவும் வழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூற நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படவும் வந்துட்டாரு. அந்த ஜீவனை வாங்கணுமா இல்லையா? நல்லா வாழணும்னா அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை புஷிக்கணுமா இல்லையா? பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேவ கனியை பறித்தாய் புஷித்தாய், அந்த தேவ தரங்களுக்கு நன்மை தேவ பிசாசு வாழலாம் வந்துடுறான். அதுல இருந்து தப்பிக்கணும்னா வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவங்கள எல்லாரும் அங்க ஏதே தோட்டத்துல 2 பேர் இருந்தாங்க மக்கள் தொகை. இப்ப எவ்வளவு மக்கள் தொகை? உலக மக்கள் தொகை நெட்ல போட்டு பாருங்க. 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள். 816 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா. இந்திய தேசத்தில் 140 கோடிக்கு அதிகமான ஜனங்கள். தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்கள். எங்க கிராமத்துல 4000 5000 பேருக்கு அதிகமாகிறாங்க ஒரு கிராமத்துல. இப்படி அத்தனை பேரும் பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு பிசாசு உலகம் ஃபுல்லா வந்து திடீர்னு கொண்டு பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, சாபம், பாவம், அக்கிரம், அநியாயம், சுயநீதி, தண்ணி, வியாதி, வறுமை, தரித்திரம், எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை கோர்ட்டு, எத்தனை செய்து வியாதியால, வறுமையால, சாபத்தால, மருந்தால இருக்கிறாங்களா இல்லையா? திடீர்னு கொண்டுங்கிறான். அப்போ இயேசு சொல்ற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல எல்லோரும் யாரும் என்ன பண்ணுங்க? யாருக்கிட்ட வாங்க? என்கிட்ட வாங்கன்னு சொன்னார். அந்த வசனம் இருக்குது மத்தேயு 7 மத்தேயு 11. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல எல்லோரும் என்கிட்ட வாங்க. எதுக்கு வாங்க? ஜீவ விச்சத்தையும் புஷிங்க மது வந்து தீவிரமா. பிசாசு பையன் உங்ககிட்ட வரமாட்டான். வருத்தப்பட்டு மத்தேயு 11:28 படிங்க. போதும். நன்மை தேவ கனியை சாப்பிட்டு பிசாசு வந்தாலும் வருத்தப்பத்திருவானா இல்லையா? என்ன ரொம்ப வருத்தப்பட்டுட்டான் பாவன்.
ஒரே வருத்தமா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, என் வியாதி, என் குடும்பத்துக்கு கடன் தொல்லை, இதெல்லாம் யார் பண்ணுறது? விசுவாசா நன்மை தேவை கறி சாகவே சாவை தொடாரு, அதுதான் கறி தொடாதான். கடன் தொட்டுட்டா, சாப்பிட்டுட்டா, ஆதாமும் சாப்பிட்டுட்டான், ரத்தத்துல கலந்து நம்மளும் பிறந்துட்டோம். உலக 816 கோடி பிறந்துட்டோம். இந்த உலகத்தின் அதிபதி வந்து வந்து குடும்பமா, கிராமமா, பட்டணமா, தேசமா போய்க்கிறான். அந்த காலத்துல போய்க்கிறான், நோவா காலத்துல உலகே இன்னைக்கும் போய்க்கிறான். கண்களிச்ச கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், பாவம் அது கண்களிச்ச ஜீவன சுயநீதி, அநீதி, அக்கிரம், அநியாயம், விபச்சாரம், வேஷம் என்னடோ பண்ணி என்ன பண்றான்? வருத்தம் வந்துச்சு, அதனால சாப்பு வந்தது, அதனால வியாதி வந்துச்சு. இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள நீங்கள் எல்லாரும் என்னது வானத்துக்கு பூமியின் மேல ஒரு கிராமம் ஒரு பட்டம் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. எப்படி 2 பேர் போனீங்க, 2 பேர் பிசாசு போனீங்களா இல்லையா? நடந்து போய் என்ன பிசாசு அவன் நீங்க ஜீவனசுக்கு இல்லைங்கிறீங்க, தேவனும் வராங்க, ஏதே தோட்ட குட்டி சொர்க்கம் பொண்ணு விளைத்தது அப்படி சொர்க்கத்திலே பதுக்கிறீங்களப்பா, ஒரு நாள் என் கனி கொஞ்சம் சாப்பிடுங்களா? எதுக்கு சாப்பிட சொன்னா? அவன் வாழ்க்கையில் வர்றதுக்காக தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்க, உலகத்தையே நரகமாயிட்டாங்க. இப்போ ஏசு அப்படியே விட்டுல ஜனங்களை பத்தியா, அப்படியே விட மாட்டாங்க. பிதாவாகி இயேசு கன்னி மரியாதை வைக்கிற பரிசுத்தாவிற்கு வந்து நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆமா வந்து நான் வருத்தப்பட்டு பாருங்க எல்லாம் என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, பிசாசு கிட்ட போய் என்ன பண்ணுங்க, பிசாசு வார்த்தை கேட்டு அந்த கனியை பறித்து கொஞ்சம் பாவட்டும் மரத்தை வர வச்சுனீங்க. இப்ப அந்த பாவட்டும் மரத்துக்கு ஒரு பரிகாரம் நிவர்த்தி செய்யணும். ஜீவ விருட்சத்து கனியை புஷிக்கணும். வரணுமா வரக்கூடாதா? போயிட தொலையணும்னா வந்து நானே ஜீவ அந்த அப்பத்தை புஷித்து திராட்சரசம் பானம் பண்ணுங்க, ஞானஸ்தானம் எடுங்க. அந்த ஜீவ வார்த்தையை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேசுங்க. இப்ப பிசாசு ஸ்டாப் ஆயிடும். அவன் வரது நின்றுட்டு அசுத்தாவி பிசாசு பசுத்தாவியான பரலோகத்தின் அதிபதி வருவார். கையத்தட்ட அல்லேலூயா. பிசாசு யார்? பாதாளத்தின் அவன் பாதாளத்தின் அதிபதி, பரலோகத்தின் அதிபதி, பரிசுத்தாவியாகிய தேவதூதர்கள்லாம் உன்னை சந்திக்கணும்னா நீ ஜீவ விருட்சத்துக்கு கனியை புசித்து அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உடித்தது எல்லாம் வார்த்தை எல்லாமே அத தேவனுக்கு ஆதாமுக்கு இவ்வளவு செய்யணும். எப்படி நன்மை தேவ கனியை புசித்தாய் அதை தேவனுக்கு முழு உலந்து காட்டி பிசாசு வந்துட்டே இருக்கிறான். அவனை ஸ்டாப் பண்ணணும்னாக்கா இயேசு கிட்ட வந்து ஞானஸ்தானத்துக்கு ஜீவ அப்பத்தை ஜீவ ரத்தத்தை புசித்து அந்த தேவ இயேசுக்குள்ள பாவத்தின் சம்பளம் தேவ நீதிட்டு உழித்தது. அவங்ககிட்ட பாவமும் மரணம் இது. இயேசு பாவத்துக்கு பிறகு தேவன் மரணத்துக்கு உயிர் இடையில வாக்குறது ஆசுவாதம் எல்லாமே இது ஜீவ வச்சுக்கணில அதை தேவனுக்கும் ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்து பாரு. சொல்லும் போதே ஒரு அசுத்தாய் ஓடி ஒரு பசுத்தாய் தேர்ந்து வந்து சமாதானமாயிருப்பாய். வருத்தப்பட்டு பாரசம் எல்லோரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு முத்தாரா இல்லையா? மேஜிக்கா பொய்யா சொன்னாரு? வா லேகோல் பிசாசிச்சு பாயிண்ட்டுக்கு வருவான். அவனுக்குள்ள எத்தனை பிசாசிச்சு? 2000 பிசாசு இருக்குது. அவன் யார் மூலமா பிறந்து வந்தான்? ஒரு தாய் கூட பிறந்து வந்துக்கிறான். ஆதாம் ஏவாள் வழியா பிறந்துட்டான். பிசாசு வந்துட்டே இருக்குது அவன்கிட்ட. ஒரு பிசாசு, 2 பிசாசு, 3 பிசாசு, 10 பிசாசு, அப்படியே 1000, 100, 800, 500, 1000, 2000 லேகோன்னு 6000. அத்தனை பிசாசு என்ன பண்ணிச்சு? வந்தது என்ன ஆயிடுச்சு? நிர்வாணம் ஆயிட்டான், வஸ்திரம் தரிச்சுட்டான், அப்படியே கல்லர்ல போய் இருக்கிறான். அப்ப இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் என்ன அவனுக்கு அவனுடைய சரக்கு எங்கிட்ட இருந்தா வந்துட்டு இருப்பானா இல்லையா? இப்போ வந்து இவ்வளவு பிசாசு வந்துச்சு. அவனை சங்கிலி கட்டி பாக்குறாங்க, கயிறு கட்டி பாக்குறாங்க, என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க, இஜிஷன் பண்ணி பாக்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவன் பாவத்தையும் மரணத்தையும் அவன் கல்லுகளால தண்ணியும் காயப்படுத்த மற்றவர்கள் சபிக்கிறதும் நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுயநீதி அநீதி அந்த நன்மார்க்கம் தீய மார்க்கம் தீய பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை இது மாதிரி இதெல்லாம் தேவனுக்கு தரங்களுக்கு கொடுக்க 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 விசுவாசா கூடி போச்சு. நல்லா கவனி. இப்போ இயேசு அவர் வாழ்ந்த காலத்துல அந்த மனுஷனை சந்திக்க போறார். இங்க கவனி. அவனை பார்த்ததுமே நீனா என்ன பண்ணிருப்ப? அலை வச்சு ஓடி கொண்டு இருப்ப. அத்தனை பிசாசு நிர்வாணம் அப்படியே தன்னைத்தானே ஜீசஸ் பார்த்தே இல்லையா? இப்ப இயேசு கொஞ்ச நேரத்துல பரலோகத்துல பசுத்தாவி அசுத்தாவி போயிட்டு பசுத்தாவி வரைக்கும் ஒரு வழி செய்யறார். இயேசுக்கு பேர் என்ன? நானே வழிய சத்தியமோ ஜீவன் சொன்னாரா இல்லையா?
அப்போ பரிசுத்தாவியாகிய தேவன் வாழ்க்கையில வந்து ஒரு வழியை உண்டாக்கணும்னாக்கா அந்த இயேசு என்ன பண்ண அவனுக்காக அந்த கவனி நன்மத்தையும் அறியத்தக்க கனியில பிறந்தவனுக்கு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனை கொடுக்கணும். இங்க கவனி, அவன் பாவம் தேவனையும் பாதிக்குது, ஆதாமுக்கு முழு உலகம் பாதிக்குது. அதனாலதான் வந்துட்டே இருக்கிறான். பிசாஸ் மேல பிசாஸ், பிசாஸ் மேல பிசாஸ், பிரச்சனை மேல பிரச்சனை, வியாதி மேல வியாதி, வருவாரு கடத்தொல்ல மேல கடத்தொல்ல, ஆபத்து மேல ஆபத்து, ஒரே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, குடிக்கிறது வெடிக்கிறது, அப்படியே பிரச்சனை ஓடவே இல்லை. அதை ஸ்டாப் பண்றதுக்கு இயேசு நானே நல்ல மேய்ப்பன், இவரே வாலிட்டே அவனை தேடி போய் அவனுக்காக தன் அன்பு அகோப்பி அன்பு அவன் பாவத்தெல்லாம் மன்னிக்குது. அன்பு திரளான பாவங்களை மூட. அப்போ அன்பு என்ன பண்ணுது, அவனை நியாயத்தை இவ்வளவு பாவம் பண்ண அடிச்சு சாகர போட்டு தள்ளுற அவனுக்கு அப்படி சொல்ல மாதிரி மனுஷகுமார் மனுஷனை ஐக்கிறதுக்கல்ல மனுஷனை ரட்சிக்கிறதுக்கே வந்தார். நீ கூட அப்படிதான் இருக்கணும். போட்டு தள்ளுறதுனால அவனை அடிக்கிறதுனால யாருக்கு லாபம்? விசாசம் இன்னும் கொண்டாட கட்சி நம்மளே அடிச்சு அவனே நரம்பு காமிச்சிடும். இயேசு மனுஷனை அழிக்கிறதுக்காக இல்ல, ரட்சிக்கிறதுக்கு வர ஜீவனை கொடுக்குமா இல்லையா? அதை குத்தா பாரு, கையை தட்டி அல்லேலூயா. அப்போ நானே நல்ல மேய்ப்பன், அவனுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்குறாரு. அப்போ ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு நல்லா கவனி இந்த வேடெல்லாம் கொடுத்ததுமே உள்ளகிற பிசாசம் என்னாச்சு? அத்தனை பிசாசம் ஜீவ விருட்சத்துக்கு நீ போனதுமே யார் பரலோகத்தில் அது பசுத்தாய் சந்தித்து இருப்பாரா இல்லையா? அசுத்தாவில அத்தனை அசுத்தாய் ஓடுது, 2000 அசுத்தாய் கைட்டு 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 ஓடி பட்டு கொடுத்து சமுத்திரம் போயிருக்கு. உடனே ஒரு சொந்த புத்தி அடைந்தான். இந்த சம்பவம் எங்க எழுதிக்குது? மார்க்கு எழுதிக்கோங்க. இதெல்லாம் வீட்டுல போய் கண்டிப்பா மார்க் 5ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கலாம். வாசிப்பீங்களா? அப்படி இருக்கிறத படிச்சிருக்கிறோம். நமக்கு டைம் இல்லை, அதெல்லாம் வாசிக்கிறது. அப்போ பிசாசு மேல பிசாசு வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு நன்மை தீமையிலே இருக்கிறான். நன்மை தீமையில இருக்க 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 இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு அவனுடைய சரக்கு என்கிட்ட இருக்கிறதுனால வந்து வந்து உட்காந்துக்கிறான். ஆனா இயேசு கிட்ட சொன்ன உலகத்தின் அதிபதி வரும் அவன்கிட்ட, அவனுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லப்பா. அவன் நன்மை தீமை, நான் ஜீவ வச்சிருக்கேனே, அந்த ஜீவ வச்சிருக்கேன் தான் ஜனங்களை கொடுக்கிறார். திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறுக்கும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அப்போ அந்த ஜீவ வச்சிருக்க குஷிக்கணுமா இல்லையா? அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக குத்தினா you are a successful man. நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து விட்டாய். வாய்டாரெல்லாம் கிறிஸ்து நாடே திராட்சைச்செடி நீ கொடி. ஒருவன் என்று வார்த்தை நிலைத்திருந்தா பசுத்தாவி தேவதூதர் வந்து 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 வாழ்க்கை ஆசீர்வாதமாக புரியுதுலங்க. நாங்கெல்லாம் எல்லாரும் மாதிரி வந்துருங்க, நன்மை தீமையிலே இருந்துருங்க. எங்க மூதாரி எல்லாம் அப்படியே வாழ்ந்து இருந்து பல பாடுபட்டு செஞ்சு அப்படியே பிசாஸ் பாதாள அதே மாதிரி இருந்துட்டா இருந்துரு. சித்த சுயாதி இருக்குது உனக்கு. இந்த இப்போ கூட என்ன வருது, நீ நன்மை தீமை அறியத்தக்க கண்ணிலும் போயிட்டே இருக்கலாம். ஆனா உலகத்தின் அதிபதி வருவான். உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை வைக்கலாமே என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தெரிவிக்கிறானா இல்லையா? எல்லாருக்கும் வகை கட்சி. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போயிட்டான். எல்லாருக்கும் வகை தேடி வந்து போயிட்டு வந்து குடி குத்துறமா தான் நான் எல்லாருக்குள்ள அடுத்து வந்து இலவசமா கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீ நீதிமான ஆகும். ஆகமத்துல கிறிஸ்துக்குள்ள வந்த ஜீவ விருட்சத்துக்கனிய அதுல தேவ நீதிட்டு உடித்ததல் நன்மை தீமைகள் எல்லாம் பாவத்தின் சம்பளம் வரணும். அதை போய் தேவத்தான கொடுத்துட்டா அவன் சரக்கை இருக்குது. உங்க வாழ்க்கையில வாழ்நாளெல்லாம் வந்துட்டு இருப்பான். போறதுலாம் தடைகள், போறதுலாம் பிரச்சனை, சமாதானம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, சரீரம் காசு இல்லை, பணம் ஏதோ ஒரு பிசாசு சொல்ல கொடுத்துட்டே இருப்பான். பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாம் சரி, ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, காட்டுவாசியா, நாட்டுவாசி, அரசியல் தலைவர் யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் வாய்க்கிற பிசாசு சொல்லுக்குதா இல்லையா? அப்போ இயேசு அந்த லேகன் பிசாசுக்கு என்ன பண்ணார்? உதவி பண்ணார். பசுத்தாவி அவனை சந்தித்து ஒரு வழியை உண்டாக்குறாரு. இயேசு என்ன சொன்ன? நானே நானும் கொடுவேன், எல்லா வழியும் நானும் இல்லை, நான் தான் வழி. பரலோகத்தின் அதிபதி தேவன் காப்பாற்று அந்த வழியில அந்த நானே வழியில் சத்தி ஜீவனை கொடுத்ததுல அவன் பேர் தேவன் ஜீவ சொல்ல ஜீவன் அந்த தேவன் ஆதாமும் முழுவதும் கொடுத்தது. உடனே அத்தனை அசுத்தாய் அவனுக்கு ஓடி பசுத்தாய் என்ன போட்டு சொந்த புத்தி அடிதான் தெளிவெட்டிதான் ஆரோக்கியம் நிம்மதியா தூக்கி போனாங்க நினைக்க. அதுக்குள்ள பிசாசோட தூக்கமே இல்லை, மென்டல் டார்ச்சர், ஒரே சமாதானம், தன்னைத்தான் எப்படிதான் தான் தெரியல நிர்வாணமாயிடும். மெத்த தாய் தான் எவ்வளவு வேலை பண்ணி அவனை பார்த்து அந்த ஏரியாவே கலைக்கணும் தானே. அப்போ ஏசு என்ன பண்றாரு? தன்னுடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. முதல்ல எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி,
நீ கூட என்ன பண்ண கேட்கும்போது செய்தி கேட்கும்போது நான் முதல்ல கிறிஸ்துக்குள்ள வர போறேன் ஜீவரசம் அந்த தேவ நீதி தூக்கி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க போற. ரெண்டாவது, உன்னையே உலகத்துக்கு வழி பூமிக்கு உப்பா. நீ போய் உன் குடும்பத்துல முதல்ல குடும்பம் எருசலேம்ல யூதாயில சமாளி பூமி கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சியா இருக்கும். குடும்பத்துல அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், அண்ணன் ஆகட்டும், தங்கச்சி ஆகட்டும், தம்பி ஆகட்டும், அக்காவாகட்டும், சித்தமா, பெரியப்பா, மாமா எல்லாம் ஆதாம் வழியா தான் வந்திருப்பாங்க. ஒரு நன்மத்தை வந்தா இருப்பாங்க. ஜீவ விஷயத்துல ஜோயேன்னா காட் கைண்ட் தேவரகமான வாழ்க்கை தெரியாது. அது தேவ நீதி தூக்கியதுல தேவன் தர உங்களுக்கு குத்தே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இயேசு ஜீவன் பறிகொடுத்த ஜனங்க அப்படி உங்க அப்பா பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, மாமன் பேர் சொல்லி, உங்க ஏரியாவுக்கு ஜனங்க குடும்பத்தை யாரு கூட ஜாமலாம். நீ உலகத்தையும் வழி தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு தட்டா கொஞ்சினாங்க. ஒரு அசுத்தாய் போய் ஒரு பசுத்தாய் வந்து அவனை காப்பாற்றலாமா காப்பாற்றக்கூடாதா? கைத்தட்டு தெரிஞ்சவன் புரிஞ்சவன் கைத்தட்டு. நன்மை தீமை கனியை சாப்பிட்டு அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா பிசாசு உரிமையா வர மாதிரி ஜீவ விஷயத்துக்கு இல்லையே தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தாய் கண்டிப்பா உரிமை. தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். அதனாலதான் உங்களை சபிக்கணும் ஆசிரியங்க. நீ ஜீவன் உள்ளவனா யாரையும் பகச்சின்னு சபிச்சு நன்மை தீமை வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. கிறிஸ்துவ தேவ நீதி அவர்களை இச்சி சங்கலம் ஆசிர்வாதம் ஜீவன்ல எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற மகிமை எல்லாம் குட்டி கிடக்குது. பரலோகமே இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துனா இந்த தரித்திரம், சாப, பாவம், மந்த வியாதியெல்லாம் அடங்கி போய் பரிசுத்தாய் வந்த கல்புகளால் சுகமானாய். ஏசு என்ன பண்றாரு? கூட்டு கண்ணோட பாக்குறாரு. ஆதாம் மூலமா நன்மத்தையும் மரியாதை கனிவு கண்ணு கூட்டாயிடுச்சு. சாபமா இல்லையா? ஒருத்தர் காது செவிடாயி போச்சு. செவிட்டு காது ஜீவ காது. தேவனுக்கு தனக்கு கொடுத்து உடனே காதுல எப்படி பரிசுத்தாவே இருக்கிறார். ஜீவ கண்ணு நல்ல பேப்ப ஜனங்களுக்காக அவன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். நம்ம நன்மை தீமை சொல்ற நன்மை தீமை ரத்தம் எல்லாம் ரத்தத்தெல்லாம் போய் ஜீவம் சாப்பிட்டு போய் எல்லாம் வியாதிக்குது. அப்போ சரீரம் ஜீவ ஆற்று, ஜீவ லன்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ கண்ணு அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 அசுத்தாயோட பசுத்தாய் வர எல்லாமே. அப்புறம் இனி அதிக கேடால் இனி பாவம் செய்யாத, இனி நன்மை தீமை போனா திருப்பி பிசாசு வந்து கண்ணு கொண்டுதான் பிரச்சனை தான் வியாதிதான். கிறிஸ்துக்குள்ளே நாடே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வாழ்க்கையில நிலைத்திரு. 24 பார்சவன் வார்த்தை வருஷத்துக்கு வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்துன்னா யூ ஆர் எ சக்சஸ்ஃபுல் மேன். உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும், உன் பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. தாவீது யாராவது ஜெயிக்க முடிச்சா? எந்த கோலி ஏதாவது ஜெயிக்க முடிச்சா? எந்த சவுல் ஜெயிக்க முடிச்சா? அம்மோன் புத்திர யாருமே தாவீது ஜெயிக்கல. கர்த்தரை நான் எக்காலத்தில் சோதரிப்பேன். அவர் துதி எப்போதும். அப்போ கோலியாத்தை பார்த்தா கூட என்ன பண்றான்? அவன் ஆதாம் மூலமா போதும் நன்மத்தை மாதிரியே தக்கவன். ஆதாம் தாவீது சின்ன பையன் தான். நீயோ நிதி கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான். கர்த்தருடைய நாமம் என்னது? ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம். ஜீவன்ல தேவனை நிந்திக்கிற இவன் யாரும் தான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆதாம் வழியா பிறந்த உலகத்தில் பிசாசு இருக்கிறான். கிறிஸ்துக்குள் நிம்மதி. கிறிஸ்து ஏற்கனவே ஞானதான் கிறிஸ்து உடக்குள்ள இருப்பாரு. இயேசு பிசாசு சண்டை கூட இயேசு ஜெயிப்பாரா? பிசாசு ஜெயிப்பாரா? இயேசுதான். இயேசு ஜீவ தேவன் பிசாசு ஒய்ஞ்சானே. அது கிறிஸ்துக்குள்ள வரணும். ஜீவ வார்த்தையை பேசணும். நன்மத்தை வார்த்தையே பேசுகிறார். நன்மார்க்கு சுன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதி மண்ட முண்டா என்னடா ஒரே சொல்ல வாழ்க்கை ஒரே வெறுப்பாக்குது. மச்ச என்ன பண்றான்? பிரச்சனை தாங்க முடியாம கடன் தொலை தச்சு தற்கொலைக்கே போயிடறான் பாருங்க. அவனே காய்ச்சி உள்ளகிற பிசாசு திருடவும் கொள்ளவும் வாங்கிட்டு வரான். அவனே அழிச்சுக்கிறான். இந்த மாதிரி நிலையெல்லாம் யாரும் வரக்கூடாது. அல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையில என்னப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜீவ சொல்ற ஜீவனத்தை வதைக்க குத்துக்கிறாரு. அதை எடுக்க போறேன். இந்த ஜீவ உலகம் ஜீவமானத்தை தேவனுக்கு கொடுக்க ஆதாம் இவ்வளவு செய்யணும். தேவனுக்கு ஆதம் கொடுக்க போறேன். என்ன காப்பாற்றாண்டவர் என்ன கண்டிப்பா பசுத ஏதோ தேவனுக்கு காப்பாற்றி தருவார். கையத்தட்டு அல்லேலூயா. அப்போ 38 வருஷம் வியாதி 38 வருஷமா இந்த உலகத்தில் அது வந்துக்கிட்டே இருக்கிறான். வந்தாங்க நல்லா ஜோரா. அவன் என்ன பண்ணியிருந்தானு தெரியுமா? 38 வருஷம் என்ன பாவம் பண்ணான்? விபச்சாரம் பண்ணானா? பேச்சரம் பண்ணான். 38 வியாதி அடக்கவே முடியல. அவன் என்ன பாவம் பண்ணான்? ஆனா பிசாசு 38 வருஷம் வந்து வியாதியிலே இருக்கிறான் பாருங்க. வந்து வியாதி பிசாசு ரொம்ப கொண்டாடுமா. கொஞ்ச நேரம் நான் நினைச்சு அப்படியே பாதாளம் கொடுத்தா ஒரு ஆத்மாவை பாதம் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா ஏது பட்டு குறிக்கிட்டான். அப்போ அவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் போய் சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயான்னு கேட்கிறான். அந்த பெருசா குளத்துல இவன் 38 வருஷமா இருக்கிறான். இவனுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணி கொண்டு போய் அந்த குளத்துல போட்டு சும்மா வாங்கி போயிடறாங்களா? இவனை மட்டும் விட்டுறாங்களா? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எல்லாரும் மேலேயும்
உதவாதங்க மேலெல்லாம் வெறுப்பு கசப்பு நன்மை தீமை போது அதான் கவலை பயம் வெறுப்பு கசப்பு சுயநீதி நதி தேவி பேச பிசாசு கிடைச்சிச்சு. நீ கவலைப்பட்டா பிசாசு இருக்கு உங்ககிட்ட கேக்குது. இயேசு கவலைப்படாத சொன்னாரா இல்லையா? கவலை பத்தி சொல்லிக்கிறார். கவலை நீ லேசா நினைக்காத. ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா பிசாசு வந்து கவலைப்படுறதெல்லாம் வாழ்க்கையில சமாதானம், குடும்பத்துக்கு சமாதானம் ரொம்ப சாப்பமாவே இருப்பாங்க. ஒரு எப்ப பார்த்தாலும் 7 கப்பல் கவலை மாதிரி இப்படியே இருப்பாங்க. உள்ள அசுத்தாவியா இருக்கும். நீ கவலைப்பட்டா மனத்தானல் கிடையாது. யார் மேலும் வெறுப்பு கசப்பாரு கட்சியில் கடவுள் மேலே வெறுப்பு. அப்ப ஐயா என் பிரச்சனை பார்த்தா கவலைப்படாமல் இருக்க முடியுமாயா? அவ்வளவு பிரச்சனையா என் குடும்பத்துல கவலையா இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தான் பரிகாரம் ஜீவ சரஞ்சீவன். அதை விட ஓவர் போயிட்டு அந்த தேவத்தன உங்களுக்கு அந்த பிரச்சனை பரிகரி மேற்பட்ட படி போல அதை செய்து விட்டுவிட்டு நீ நெச்சு கவலைப்படுறதுனால பிசாசு கிடைக்குது. அதனால இயேசு கவலைப்படாத, நான் இருக்கிறேன், என் ஜீவனையே கொடுத்துக்கிறேன், ஜீவசாரம் பரலோகம் வாழ்ந்து பரலோகமே இருக்குது. அதை போய் பிதாவை ஆதாம் முழு ஒழுங்கு கொடுது சமைக்கிற பக்கத்துக்கு முழு ஒழுங்கு கொடுத்துனாக்கா பசுத்தாய் வந்து அந்த சூழ்நிலையே மாற்றி கவலையே நீங்கணும். இயேசு பயப்படாத, ரொம்ப பயப்படாத பிசாசு வரும். பிசாசு அசுத்தாய் பிடிச்சிக்கோ. அதுதான் பயப்படக்கூடாது. பயந்த காரியம் எனக்கு அப்படியே நடந்திருந்தாரு. பயம் சோர்வு இதெல்லாம் பிசாசா இருக்கு, நன்மை தேவசா இருக்கு. இன்னும் பலவீனமாவே இருக்கும், சூழ்நிலை மாறவே மாறாது. அப்போ அந்த பயப்படாதே, கவலைப்படாதே, சோர்ந்து போவாது. இதெல்லாம் ஆதாம் வழியா நன்மை தேவை சரக்கு. இந்த சரக்கெல்லாம் நமக்குள்ள இருந்தாக்கா வியாதி மேல வியாதி பலவீனம் குழி வச்சு புட வச்சு போயிட்டே இருக்கும். பிரச்சனை நீங்க பிரச்சனை ஆயிடும். அப்ப என்ன பண்ணா பட்டு இயேசு ஜீவன் பருவல் தேவ நீதிட்டு உடித்தது. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஒரு எது நீச்சல் போட்டான். ஒரு பசுத்தாய் வர வெள்ளன் அடைவாய். பசுத்தாய் உலகத்தில் வரும்போது நீங்கள் வெள்ளன் அடைத்து சாட்சியா இருப்பீர்கள். புரியுதா புரியலையா? அப்போ 38 வருஷமா வியாதி பட்டோம். கவலை 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 வியாதி தீரவே இல்லை. அது புழு வச்சு புட வச்சு உடம்புலாம் வியாதி. ஏசு பார்த்தா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவருடைய சரீரத்தை அவர் ரத்தத்தை அந்த ஜீவ சரீரத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதும் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்த உடனே யாரு அவர் சந்திக்கிறார்? பசுத்தாய் உடனே வராரு. பசுத்தாய் இயேசு போறதுலாம் பசுத்தாய் வந்துருவார். ஆதாமுகள் என்ன அசுத்தாய் உலகத்தினர் பிசாசு உட்காந்துருவான். அவன் குடி குத்திரமா வந்து சாப பாவம் மாறுவாங்க. கிறிஸ்து போனா பசுத்தாவி பரலோகத்துக்கு பசுத்தாவி எழுந்து நட தேவதூர் வந்து எழுந்து உடனே நான் சொல்வான். அவனை பார்த்துவான். இனி அதிக கேடு, இனி பாவம் செய்ய, இனி நன்மை திரும்பி போவாத. ஜீவ விசித்திரே கண்ணேரு சபிக்கணும் ஆஸ்வதி பகைக்கு நன்மை சத்துக்கு ஜீவ சரஞ்சீவுக்கு ஆஸ்வதி பகைக்கு ஏசி நன்மை செய். தேவனுக்கு ஜீவ சரஞ்சீவத்தை ஆதாம் குத்திட்டே வாழ்நாள்லாம் நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கட்சியில பரலோகே எங்கிட்டே வந்து சேர்ந்துடலாம். அப்போ திருப்பி என்ன பண்ணக்கூடாது? பாவத்தின் சம்பளம் பகை கஷ்டம் போயிடாது. நன்மை போயிட்டு பிசாது வந்து வாழ்க்கை குடிச்சூரா போய் சொன்னாங்களா இல்லையாப்பா? சின்ன வயசுலேயே வாழ்க்கையில சமாதானம் இல்லப்பா. சின்ன வயசு படாத பாடுபடணும். அப்போ இந்த உலகத்தில் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் நன்மத்தையுமே இல்லையா? நமக்கிட்ட என்ன இருக்கு? ஜீவ வச்சிருக்கே இல்லை. அகோப்பே அன்பு தேவி நீதி முடித்தது பரலோக ராஜ்யம். அது இயேசு சுவாமி தேவனுக்கு தரப்பு கொடுக்கவே இல்லை. நம்ம நன்மத்திலே ஊறி இருக்கிறோம். அதனால வந்து கேட்கிறான், அவனை ஸ்டாப் பண்ணா ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் பிற மறுபடியாது. கிறிஸ்து நானே வழிய சத்தியமா ஜீவனமாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்து. அவங்க செய்யணும், கரெக்டா செய்யணும். உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். அப்புறம் அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணில வாக்கினாவணியில மிகுந்த கணிக்க விடுப்பாய். அல்லேலூயா. போதுமா விளக்கா? எல்லாம் விளக்கிச்சா? அப்போ உலகத்தில் அத்தனை கோடி பேர் ஆதாம் வழி ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து எங்கேயா பாவம் செஞ்சாங்க? நான் பீடி பிடிக்கிற பொடி போடல, அக்கிரமம் பண்ணல, விபச்சாரம் பண்ணல, வேச்சாரம் கொலை பண்ணல. நீ செய்யே வேணப்பா. என் தாயினை பாவத்தில் அது ஒண்ணு போதும். பிசாசு நன்மை தேவ கணித வந்துட்டியா? அது போதும். அதான் சொல்றாருப்பா ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கு அப்பா இந்த வியாதி வச்சு சொன்னாங்களா இல்லையா? நல்லா தான். ஆனா ஆதமுக்குள்ள பிறந்துக்கிறார் நன்மை தேவையில்லை. அதனால தாயின் வீட்டில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு பரிகாரம் கிறிஸ்துக்குள் வந்தாலுடைய தேவனோடு சஞ்சரித்து பரலோகராஜ்யத்தை வெற்றிகரமா வாழ முடியாது. அதனாலதான் சுவிசேஷத்தை நீ உலகம் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு சொன்னாரா இல்லையா? அப்போ நீ பாவம் ஆதாமுக்குள்ள பிறந்தாவே நன்மத்தை உள்ள எல்லா பாவங்களையும் வாழ்க்கை வச்சா செஞ்சிருவாரு. நான் விவசாயமே பண்ணலங்க, பண்ண தேவையில்லப்பா. நான் கொலையே பண்ணலப்பா. ஆதாமுக்குள் பிறந்த இருக்கிறாய். நன்மையும் தீமையை நல்ல சுவா கெட்ட சுவா இருக்கிறதுனால ஒருவேளை கோபிக்கிட்டே கொலைக்கு சமானமா சபிக்குமா செத்து கொலை சொல்றமா இல்லையா? அது என்ன கொலைக்கு சமானம். அப்போ பாவம் இருக்கிறதுனால
பிசாசு வாய்நாளா வந்து திருடுறது கொண்டது மாதிரி இருக்குது. இதை ஸ்டாப் பண்ண நான் உங்களை சபிக்கணும் ஆசிரியங்க. இயேசு ஜீவன் பரிந்து ஆதாம் வந்து முழு உலகம் கொடுங்க. உடைய பசு தாய் வருவார், தேவதூதர் வருவாரு. அப்படிதான் எஸ்ஆர் ராஜாத்தி, ஆபிரகாம், அபிஷாக், யாக்கோபு, மோசே, எஸ்ஆர் அவங்களாம் உலகத்தையே கலக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஆதாம் வழியா பிறந்தவங்க தான். ஆட்டுக்குடி ரத்தத்தின் மூலமா நீதிமான ஆக்கப்பட்ட ஆபிரகாம், சகோதரர் ஈசாக்கு, யாக்கோபு, புதிய ஏற்பாட்டு பவுல், பேதுரு. பவுல் சொன்னா பாவிகளும் பிரதான பாவின்றான். அவன் ஏசு ஏற்றுக்கொண்டு இனி நானே இல்லப்பா, ஏசு எனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்றானா இல்லையா? அந்த தேவன் தனக்கு பசு தாய் வந்து வைப்பாரு. புரிந்திரு தசோடைய கலாத்திரி எங்க போனாலும் எல்லாரும் கிறிஸ்துக்குள் கொண்டு வந்துடும். கிறிஸ்துக்குள் 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 கிறிஸ்துவ ஜீவன சமாதானம். கிறிஸ்துவனுக்கு ஜீவன் இனி நான் ஏசு எனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசு தேவ நீதி உயிர்த்தது தேவன் தனக்கு உலக கொடுத்து விசுவாசலாம் துறைத்து ஒரு பெரிய எழுப்பு உலகத்தையே கலக்கிற பவுலாயிட்டான். கொடுக்கல பைபிள்ல அந்த மாதிரி வாழ போறியா? ஏதோ ஒண்ணுல வாழ. நீ ஒண்ணு நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணியில இருக்கணும், இல்லைன்னா ஜீவ நான் நன்மத்தையும் இல்லைங்க, நான் ஜீவனும் இல்லைங்க, எனக்கு எந்த தொல்லையும் நான் யாரும் சொல்ல முடியாது. கேட்டா ஒண்ணு எதுல இருக்கணும்? இருட்டுல இருக்கணும், இல்ல வெளிச்சத்துல இருக்கணும். ஒண்ணு நன்மத்தையும் அறியத்தக்க கனி சாகுவேசா இல்ல ஜீவத்தின் பிழைகள் நித்திய ஜீவன் அறியணும். ஒண்ணு ஆதாமுக்குள்ள இருக்கணும், இல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஒண்ணு தேவடைய ராஜ்யம் இல்ல பிசாசு ராஜ்யம் இருக்கணும். புரியுதா புரியலையா? அப்போ கிறிஸ்து ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொரு மனிதன் தாயும் போயிடலாம். ஆதாம் வழியா பாவத்தின் மரணத்தில் பிறந்தவன் தப்பிக்கு பாவத்தை சாபத்து மண் தப்பி விடிலார்கள் பரவலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினார். உலகமெல்லாம் போய் என்ன சொல்லி இயேசுவை பற்றி ஜீவவாதி தேவ நீதி தேவன் தனக்கு உலகத்துக்கு உலகத்துக்கு அர்த்தம் சுத்தாக பசுத்தாக இருக்க உலகத்தை ஏற்று 2ஆம் வரைக்கும் ஆயத்தப்படுத்து. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச். இப்போ ஒரு படத்தை போடுவோம். இதுதான் உலகம். இதுல யாரு? பிசாசு. இவர் இயேசு. உலகத்தில் எத்தனை ஜனம் இருக்கிறாங்க? 816 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ஜனங்க தான். உலகம் ஃபுல்லா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆதாம் புல் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து 816 கோடி பேர் இருக்கிறாங்க. இவ யாரு? பிசாசு. இவர் வந்து இயேசு. இப்போ இந்த பிசாசு உலகத்துல போனா இவனுடைய ஆளுங்க நிறைக்கிறாங்களா இல்லையா? என் தாய் என்னை பாவத்தில் எல்லாம் ஆதாம் பிறக்கும் போது ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா உலகம். அந்த உலகத்தில் தான் இந்த பிரம்மபுரம். எங்க ஊர் சோழவரம், உங்க ஊரு தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா, ஆப்பிரிக்கா எல்லாம் இருக்குது. இந்த பிசாசுக்கு உலகம் உள்ள என்ன இருக்குது? இடங்குது. உலகம் உள்ள போய் பத்திரிகை செய்தி பாக்குறீங்களா? ஆமா, அரசியல்வாதிகள் எங்க பார்த்தாலும் குடி, போதை, கலாச்சாரம், உபச்சாரம், வேஷம், பத்திரிகை செய்தி. சிறு பிள்ளைகள்லாம் கெடுக்கிறான். பிசாசுக்கு அனுமதி, வியாதி, வறுமை, தரித்திரம் அடிச்சு அடிச்சு கொண்டு கொண்டு எல்லாம் போட்டுறான். இந்த இயேசு வராரு. இயேசு உலகத்தில் இருக்கிற பசுத்தாவியானவர் வராரு. பிசாசே வரானா தேவன் ஒருவர் பண்ணாரா? அப்போ தேவன் வந்தா இந்த உலகத்துல ஒரு சிறு கூட்டம் இயேசு ஒரு ஞானசானம் ஏற்றவார் இருக்காங்களா இல்லையா? உலகத்துல இயேசு ஏற்றுக்கிட்டு ஜீவ தண்ணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட்டம் கருது. ஆனா ரொம்ப பேர் இயேசு ஏற்றுக்கிறார். புரியுதா? இப்போ இவரு போனாக்கா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து பாவத்துக்கு தேவையான ஆசிரியத்துக்கு நிறுத்தி பல்லவுக்கு போவாங்க. ஆனா பெருங்கூட்டம் எல்லாம் இருக்கு ஆதாமின் பிள்ளைகள். புரியுதா? இப்போ இதுல ஒவ்வொருத்தரும் வந்து இயேசு ஏற்று கற்பகிராமர் ஆதாம் கூட வந்தவன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தானாக்கா இவன் வந்து சபையில சேர்ந்தான். திருச்சபையில சேர்ந்து என்ன பண்றான்? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு இவன் வந்து என்ன பண்றான்? வருத்தப்பட்டு பாரம் சொல்லி இயேசு ஏற்றுக்கிறான். ஞானஸ்தானத்தை ஜீவப்பத்தை போய் சபையில வந்து சேர்த்தான். இப்ப எத்தனை கோடி பேர் இந்த சபையில வந்தாரா?
தேவன் இரண்டாம் வருகை வந்துடும். கையை தட்டி அல்லேலூயா. புரிஞ்சுச்சா படம்? நல்லா விளங்கிச்சா? நல்லா பாரு. எதான் பிசாசு உலகம் உள்ள ஆதாமியாவால் காலத்துல வந்து எல்லாரும் அவனுக்கு எல்லாருக்கிட்டையும் ஆசாரிங்க படிச்சவன் படிக்காத ஏழை பணக்கார அஞ்சவாதி எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கருப்பு கருப்பா எல்லார் குடும்பத்திலும் போறான், எல்லாரும் வாழ்க்கையில போறான். அரசியல்வாதி, சினிமா கலைஞர், படிச்சவன் படிக்க, காட்டுவாசி, நாட்டுவாசி, வியாதி வரும்போது வியாதி எல்லாருக்கும் வந்தா இல்லையா? சாபம், கவலை, கொலை, கூத்து எல்லாருக்கும் இருக்கிற வருத்தப்பட்டு பார்த்துட்டு ஏசு ஞானஸ்தானம் விட்டு சபையில போயிடுறான். சபையில போன கிறிஸ்துவ தேவன் தானே போகணும். இன்னொரு கூட்டம் இருக்குது சபையில கூட. சபையில கூட என்ன பண்றா? பிசாசு வியாபாரம் தெரிவாங்க, அரைக்குறை கிறிஸ்துவ இருப்பாங்க. அது ஒரு கூட்டம் இது. அது ஒரு கூட்டம் போட்டு உலகத்துல இயேசு எடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருப்பி நன்மை டிவில இருப்பாங்க. கவனிக்கிறேன். அது அரைக்குறை கிறிஸ்துவ, ஏமாத்து கிறிஸ்துவ. யார் பார்த்தாலும் பார்த்து இயேசு சபைக்கும் போவான். அவனையும் பிசாசு விட மாட்டான், அவன்கிட்ட வர மாட்டான். நீ யாரா இருந்தாலும் தெரியும். நன்மை தீமையே தேவன் தர கொடுக்குதா? நீ ரட்சிக்கப்பட்டு தான் ரட்சிக்க வந்துருவான். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதரவு பசுத்தாய் தேவத்துக்கு வந்து காப்பாற்றாரு. அதான் மேட்ரு. கையை தட்டு அல்லேலூயா. வேலைக்கா புரியுதா? படம் நல்லா சேர்ந்தா? ஆமா, இதுதான் பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதி. இது வந்து இயேசு வந்தாக்கா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்திலே பசுத்தாய் தேவது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்தர், பேதுரு, பவுலு, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பசுத்த பாடலாம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. நீ உலகத்துக்கே ஒரு எல்லா குடும்பத்துக்கும் போய் அசுத்தாய் பத்தி பசுத்தாய் இருக்கு. எல்லாரும் நச்சுகள் நடத்தணும். ஜமலமா சரி. நம்முடைய எல்லா செய்தியிலும் கன்க்ளூஷன் வருவோம். கன்க்ளூஷன் தெரியுமா? தெரியக்கூடாதா? ஆட்டு கட்சி மாட்டு கட்சி பாரு. ஏசு ஜீவத்துக்கு இருந்தார் 33 வருஷம். உலகத்தின் அதிபதி வரான். அவரை கொல்ல மகன் தர்றாங்க. ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு சாபம் பிடிக்கல, ஒரு தந்திரம் பிடிக்கல, அவர் யாரும் கொல்ல முடியல. ஏன்னா சபிக்குன்னே ஆஸ்வதிக்கிறார், பக்கத்துக்கே நன்மை செய்யணும். ஜீவ தருஞ்சீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. யாருமே அவர் மேல கை போடல. யோவான் 7ஆம் அதிகாரம் வீட்டுல போயிடும். அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒருவனும் அவர் மேல என்ன பண்ணல? கையை போடல. கட்சியில பிதாவாயினவர் என்ன பண்ணாரு? எப்பா நல்லா ஊழியம் செய்த, இன்னொரு வேலை செய்யணும், முக்கியமான ஒரு வேலை. மனுஷன் மாதிரி நீ என்ன சிலுவைக்கு பாவத்தை ஏத்துக்கோ. பாவத்தை ஏற்றுக்கு சாபத்தின் சிலுவையில என்ன பண்ணணும்? எல்லாரும் மாதிரி அடிக்கப்படணும். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடிய பாவம் மாதிரி அவர் நமக்காக தெரியல 2:5 மரத்திலே தூக்கப்பட்ட சபைக்கு கிறிஸ்து நமக்காக சாபமானார். இயேசுவே நன்மை தேவ கனியை ஏத்துக்கிறாங்க. சிலுவையில ஏத்துக்கணுமே. பிசாசாருக்கு வந்துச்சா இல்லையா? இயேசுக்குள்ள பாவமாக்கப்பட்டாரு. என்ன பாவம் வந்துச்சா? நம்ம பாவத்தெல்லாம் ஏத்திட்டாரா? நம்முடைய சாபத்தெல்லாம் ஏத்திட்டாரா? இப்ப பிசாசு உரிமைக்குதா இல்லையா? திருறதுக்கு ஓட்டத்துக்கு அழிக்கிறதுக்கு சிலுவையில் அடிக்கிறாங்களா இல்லையா? சிலுவையில கையை தட்டு. எதுக்கு கையில தட்ட? நம்ம காரியத்தெல்லாம் அவர் ஏத்துட்டா இருப்பாரு. அதுதான் கை தட்டோம். ஏத்துக்கிட்டு அவருக்கு வகை கட்சிச்சு நன்மத்தையும் அறியத்தக்க கனிய பாவத்தையும் மனத்தையும் ஏத்துனால பிசாசு அவர் சும்மா விட்டாலும் சிலுவையில் எல்லாரும் ரோமர்கள் எழுதுறலாம். சிரசுல முள்முடி வைக்கிறாங்க, ஈட்டியால் அடிக்கிறாங்க, தரித்திரமானா, வியாதியானா, சாபம் எல்லா வியாதி வச்சா ஏத்துட்டாரா இல்லையா? சிலுவை காட்சி பாத்துக்கிறீங்களாமா? உடம்பெல்லாம் வியாதி, வியாதி எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. போகுது. சிரசுல முள்ளு சாபம் வந்துச்சு. எல்லாரும் பிசாசு திறந்து கொண்டது ஆகிட்டு பாக்குறாங்க. நல்லா கவனித்த பாரு, முக்கியமான விஷயம். நம்மள மாதிரி ஆகிட்டு திருநீர் கோயில் இயேசு கவலைப்படல, பயப்படல. பேரன் இயேசு உடனே அத்தனை பிசாசம் கைட்டு போறதுக்கு என்ன பண்ணாரு? இயேசு அப்படியே தலைமையில கைட்டு சத்தமிட்டு போற மாதிரியே நிறைய வார்த்தை பேசுறா. பிதாவே இவர்களுக்கு யாருமே சபிக்க மாட்டாரு பாருங்க. அதான் பாயிண்ட். எல்லாத்தையும் தலைமையில ஏத்திக்கிட்டு 3 நாள் விடுதலை வரணும். அதுக்கு ஜீவ வார்த்தை பிதாவே பண்ணி சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. காரியத்தை போறாங்க. ரோமர்கள் யோதர்கள் சிலுவையில் அறிகிறாங்க. ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுக்கிறாரு. பிதா கைவிட்ட பிதா ஆவிமுக்தி ஜீவ சரி ஜீவ ரத்தம் ஜீவற்றவாறு அதை குட்டாரா இல்லையா? குட்டதுமே ஜீவனை குத்தா யார் வரணும்? பசுத்தாய் வரணுமா இல்லையா? பசுத்தாய் வந்து அவர் கல்லறையில சாவுக்கே உயிர் தேவதூதம் வந்து கல்ல போட்டுட்டு உயிரோடு கூட வந்துட்டு கையெழுத்து இல்லையா?
நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய மரத்தெல்லாம் அவர் சுமந்து கொடுக்க பாதாத்துல போட்டாரு. அவர் ஜீவ வாக்கிய பிதாவாகிய தேவன் ஆதாம் மூணு இருக்குது உயிர் பசுத்தாவி பரலோகத்தின் அதிபதி வந்து அவர் உயிரோடு எழுப்பி தேவதூத கல்ல போட்டு பிசாசின் தலையில் ஏந்து கொண்டு உப்ப சொன்னார். இந்த சுவிசேஷத்தை விட உலகமெல்லாம் போயிட்டு எல்லாம் என்ன மாதிரி சிலுவில் அறியப்பட்டு கிடக்கிறான். வியாதியில சாபத்துல பார்த்து எல்லாம் சிலுவை என்னது அவனுக்கு சிலுவை. உங்களுக்கு கேட்டா தெரியும் உங்க குடும்பத்தை எவ்வளவு சிலுவை. சிலுவை சாப்பிடும் பாவம் அவமான கஷ்டம், காசு இல்ல, பணம் இல்ல, வறுமை, தரித்திரம் இருக்குதா இல்லையா? சமாதானம் எங்க பார்த்தாலும் பிசா சொல்லியாக்குது. அதான் சிலுவை. உப்பு நீ இதை ஜெயிக்கணும். நான் ஜீவ வார்த்தை பேச பிதாவே ஜீவ சொல்ற தேவி நல்ல மேற்கு ஜனங்களுக்காக அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவி நீதி தூவித்தல் அந்த தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்தினா நீயும் பசுத்தாய் தேவதூதர் வந்து பிசாசான சொல்லி உன்னை விடுதலையாக்கி நீ ஜீவன தேவனையா குமாரனாக குமார்த்தியாக இருப்பாய், உலகத்துக்கு ஒளியாக இருப்பாய். கையை தட்டு. அல்லேலூயா. கேமலமா மச்சலாச்சா நல்லாச்சா? அதனால நம்ம ஆதாம் வழியா பாவத்தின் சம்பளம் மனத்துல பிசாசு கொண்டுக்கிறான். சில முள்முடி வைக்கிறதும், கரங்கால் நாடி அடிக்கிறதும், உடம்பெல்லாம் வியாதிகளும் பிரச்சனை கொடுக்குறதும், போராட்டம் கொடுக்குறதும் ஒரே போராட்டமா இருக்குது. எங்க போனாலும் தடை, வேலை வாய்ப்பு எங்க போனாலும் ஏதோ தடை பண்ணிக்கணும். சரக்கு இருக்கிற வேலை நான் இல்லை, நான் ஏசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவர் ஏற்று பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிடித்து ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாம் முழுவதும் சொன்னாவே போதும். அசுத்தாய் அலைகள் கூட பசுத்தாய் வர தேவதூதர் வந்து உன்னை காப்பாற்றி அவர் உயிரோடு மரணத்தை வைக்கிற சாபத்தை மரத்தெல்லாம் ஜெயிக்கிறாரு. இந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தினால தான் அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு கிறிஸ்துவுக்குள் அவனோட வாக்கு தத்துவமே இருக்குது. நன்மத்தையுள்ள எல்லாம் நன்மத்தையும் உலகம், நன்மத்தையும் வாழ்க்கை, நன்மத்தையும் தொழில், நன்மத்தையும் தொழில் வேகம் எல்லாம் நன்மத்தையுமே பேசுறதே போது உலகமே. எங்க பார்த்தாலும் பிசாசு திடீர்னு கொண்டு நினைக்கிறான். ஏசு ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவ நீதி முடித்தது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச 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 பசுத்தாவி தேவதூரெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா பிசாசு சாபத்துக்கு பாதுகாத்து தப்பிச்சு உன்னை விடுதலையாக்கி உன்னை உலகத்துக்கு வழியாக்கி உன்னை அடங்குப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்தி இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை பல்லவராஜ் கொண்டு போவார். எல்லாம் ஜோரா கை தட்டி அடையலாம். கரிகால நாளில என்னோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம் ராஜா. டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஏதாவது பாவத்தை செய்யிட்டாங்க டிஸ்கரேஜ் ஆகிட்டு அப்படியே சத்தியமே போறமா ஏசு ரத்தம் சகல பாவத்திலையும் சுத்திகரிக்கும். நீங்க கவலைப்படக்கூடாது. சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவமும் ஏசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்துக்கு வெளியே போடக்கூடாது. வானத்துக்கு முழு சகல அதிகாரிகள் அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு சகல பாவத்தையும் சுத்திகரிப்பார். பசுத்தாவிற்கு தேவதூதர் அனுப்பார். இனி நானே என்ன இயேசுவே கொடுத்து அந்த ஜீவனத்தை இச்சிக்கப்பட்டது சகலம் இயேசுக்குள்ள இல்லாத விசுவாசத்துல எல்லாமே கெட்டு போய்க்குது. நல்லது போல எல்லாமே கெட்டு நாரி கெடுக்குது. இயேசுகள் எல்லாமே ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற தேவி நீதி உயிர்த்த பாவமணி ரட்சி வாசவாத வீடு மன தூக்கு சகலம் அவருக்குள்ள அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுக்குற தாய் பசுத்தாய் ஓடட்டும். பசுத்தாய் வந்து தேவதூர் தாய் உலகத்தின் அதிபதி எந்த நிமிஷத்துல வரக்கூடாது. எப்ப பார்த்த கத்தை நான் எக்காலத்துல அவர் புதிய போதுவாய் அந்த எக்காலம் என்ன தாவிது தேவனுக்கு தாவிது போகெல்லாம் தேவனாய் கத்திர அவன் இருந்தார். அவன் வர விருத்தியாகி ஆடு மேய்கிற ராஜாவாயிட்டான். யோசோ பேரு கூட கத்திர இருந்தாரு. ஆபிரகாம் அவங்களாம் பல்பீடுக்கு ஒரு 18 ஆட்டுக்குட்டி தேவ தலைவருக்கு பயன்பட்ட ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டு உலகத்தை பார்த்து தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி எக்காலத்தை என்ன இருக்கணும் கத்திரை குறித்த நாவு உமதி நீதி சொல்லிட்டே இருக்கணும். தாவிது பெரிய காரியங்கள் செய்யற சின்ன தாவிது பெரிய ராஜாவாக வர விருத்தி அவர் உருவாக்குற எந்த வாழ்க்கையில ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே, எஸ்தர் வேதத்திற்கான பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நாடே வழி சொல்லி ஜீவனமாக அந்த ஜீவன தேவனை தூவித்தல் அதை பிதாகுமார் பசு ஆதம் முழு வாழ்நாளெல்லாம் கொடுத்த இடைவிடா காத்து கொடுப்பார்கள். ஆண்டு நீ உலகத்துக்கே ஒளியாக பூமிக்கே ஒப்பாய் இருக்கிறாய். ஆண்டு பாவத்தின் சம்பளம் திரும்ப ஒரு கிறிஸ்து நித்திய ஜீவன் ஜீவ வார்த்தை தேவனே தூவித்தேன் எல்லாம் கொடுக்குது. செய்திக்கு ஒவ்வொரு ஆதாம்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வருகிறதாவே கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்த பசுத்தாய் வர தேவத்தூரெல்லாம் பணிவிடை செய்ய பரலோகத்தின் அதிபதி குடும்பங்களை பட்டணங்களை தேசங்களை சந்திக்கப்படி ஜெபிக்கிறதாவே நம்ம சபை குளோபல் சர்ச் வானப்போற பூமி பாது உலகங்கள் 836 கோடி தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் உலகமெல்லாம் பசுத்தாய் அலையிலே கட்டவிக்கிறதாவே தேவதர் கிராமங்களை பட்டண தேசம் அசைவாடுகிறதா இயேசு கிராமம் தோறு சுற்றி இருந்தார். பட்டணம் போன நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனை தேவத்தர்கள் அசுத்தாய் பசுத்தாய் இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீங்கள் சொல்லி சொன்னது போல எல்லா கிராமத்தோர் பட்டணத்தோர் குடும்பத்துல தாய் தம் அண்ணன் தம்பி மாமன் சொந்த பத்தி எல்லாம் இயேசு ஜீவன் பரிவு தேவனி தூவித தேவத்தருக்கு ஆதாம் முழுது அசுத்தாய் பசுத்தாயிருக்கு தேவை கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்படி ஒப்புறுகிறதாவே ஒரு மாபெரும் எழுப்பில் வரணுங்கத்தாவே
பெரிய காரியங்கள் செய்யுங்க தாய். பயப்படாத, கலங்காத, திகையாதே, சோர்ந்து போகாதே. கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவர் மணமாளன் என் மீது அன்பு கூர்ந்து சகல பாவத்தை நீக்கி தேவ நீதி உயிர்த்தல் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு ஆதாம் முடிவுகளுக்கு வாழ்நாள் கலந்து கொடுக்கிறதா வாழ்நாள் தேவத்தை பணிபடி செய்கிறதா மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்திலே எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. அது அந்த வசனம் சொல்லுங்க. கர்த்தரை சோதரே என் மூடவே கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோதனை சபை நடக்கும் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போக துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்குபடி என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர்களோடு பேசி உங்களை உற்சாகப்பட்டிருப்பார். ஆனால் கர்த்தரை கனவனுங்கள், கர்த்தரை கனவனு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பத்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 19/7/2026 எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியிலே இந்த செய்தி கொடுக்கப்படும் ஞாயிறு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Very well.